மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 33ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. மன்னாவின் தலைப்பு, கர்த்தருக்கு பயந்து நடப்போர் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, பயந்து நடக்கிறார்களோ, அவர்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாகவும் பாக்கியவான்களாகவும் இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கிறது. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் அளவற்றதாயிருக்கிறது. 31ஆம் சங்கீதத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரன் முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடி நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி நம்பார்கள். ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, தீமைக்கு விலகி நடக்கிற, பாவத்துக்கு விலகி ஓடுகிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார். அப்படிப்பட்டவர்களாய் எங்களும் ஏன் காணப்படக்கூடாது? தெய்வ பயத்தோடு தீமைக்கு எதிர்த்து இருக்கிறவர்களாய் காணப்படுங்கள். நிச்சயம் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரராய் நீங்கள் விளங்குவீர்கள் என்கிறதிலே சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பூமியெல்லாம் கர்த்தருக்கு அஞ்சியிருப்பதாக, கர்த்தருக்கு பயந்து நடப்போர் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே வார்த்தைகளை வாசித்தோம் ஐயா. உமக்கு பயந்து நடக்கிறவர்களாய், ஆண்டவரே, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணீர் வரைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நீர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரப்பா. அந்தபடியான ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் நாளும் உமக்கு உடைய கற்பனைகளுக்கு அஞ்சு நடக்கிறவர்களாய் நாங்கள் என்றும் காணப்பட வேண்டுமே. கர்த்தாவே, துணை செய்யுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. உடனே பெரிய காரியங்களை காண ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.